இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டிஃபனுக்கு என்ன பண்றது அமர்? இந்த வேலையெல்லாம் நீ ஏன் பாக்குற மனோகரி? ராத்தோட் கிட்ட சொல்லி வேற யாரையாவது அரேஞ்ச் பண்ண சொல்றேன். நான் ஏன் பண்றேன்னு கேக்குறியே அமர்? இது என்னோட கடமை. அதாவது இந்த கொஞ்ச நாளைக்கு வேற ஒருத்தவங்க எதுக்காகன்னு தான். இருந்தாலும் இது வரைக்கும் நீ எனக்காகவும் என் பசங்களுக்காகவும் நிறைய செஞ்சிருக்க. நீ நானு ஏன் பிரிச்சு பேசுற அமர்? நீயும் நானும் ஒண்ணுதானே. மனோ, ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அவருக்கு உன் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா உன்னை ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்ல இருக்க விட மாட்டாரு. நீயும் நானும் ஒண்ணா? அது நான் கூட இப்ப இந்த ஃபேமிலில ஒரு மெம்பர் தானே. நீ நானு அங்கிள் ஆண்டின்னு பிரிச்சு பேசுறியேன்னு தான் நான் சொன்னேன். ஓ, அப்படி சொன்னியா? இருந்தாலும் வீட்ல எல்லாருக்கும் வேலை செய்யணும்னா உனக்கு கஷ்டமா இருக்கும்ல? உனக்காக எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்வேன் அமர். அது இந்த குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் அதை இஷ்டப்பட்டு செய்வேன்னு சொன்னேன். என்கிட்ட கூட போய் டிஃபன் ரெடி பண்ணிட்டு நானும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலுக்கு போலாம். நீ எதுக்கு மனோகரி? நானும் பசங்களும் மட்டும் போய்க்கிறோம். என்ன அமர் இப்படி சொல்லிட்ட? பேரண்ட்ஸா போகணும்ல? ஆறு இருந்தா கிட்ட இருந்து ஸ்கூல்ல பார்த்து ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கான்னு பாத்துருப்பால. அதனாலதான் ஆறு ஸ்தானத்துல நான் வரலான்னு. ஆறு ஸ்தானத்தை யாராலையும் ஃபில் பண்ண முடியாது மனோகரி. ஆறு இருந்த இடத்தை யாராலையும் ஃபுல்ஃபில் பண்ண முடியாது. அந்த ஸ்தானத்துல நான் இருக்கணும் தானே அமர். அவளை நான் மேல அனுப்பினது. இப்ப நீயே இப்படி சொன்னா எப்படி? உன் வாயாலேயே என் கூட கல்யாணம் பண்ணிக்க எசன் சொல்ல வைப்பேன். உன்னோட கையாலேயே என் கழுத்துல 3 முடிச்சு போட வைப்பேன். லைஃப் லாங் நான் அவளை மிஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். என் உயிர் போற வரைக்கும் அவ என் பக்கத்துல இல்லாத கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருப்பேன்.